மக்களவைத் தேர்தலில் சேலம் தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி போட்டியிடுகிறார். இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் காடையாம்பட்டி ஒன்றியத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பேசும்போது, கட்சி நிர்வாகிகள் தினமும் ஒவ்வொரு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் எனவும், வாக்காளர்களை சந்தித்து நமக்கான வாக்கை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் கிராமத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி கிராம மக்கள் பயன்படுத்தி வரும் சுடுகாட்டில் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுகள் கொட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்படுகிறது. இந்த புகையினால் அருகிலுள்ள பள்ளி குழந்தைகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதியுற்று வருகின்றனர். எனவே இந்த குப்பைகளை வேறிடத்திற்கு மாற்றி சுடுகாட்டை குப்பை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் எனவும், திறந்த வெளியில் மருத்துவ கழிவுகளை கொட்டும் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அனுமதியின்றி மண் கடத்தி வந்த 3 லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் மண் திருட்டில் ஈடுபட்ட 3 மீதும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மண் கடத்தி செல்லும் வழியில் இடையூறாக இருந்த 40க்கும் மேற்பட்ட பனை மரங்களை வெட்டி சாய்த்துள்ளனர். கோடை காலத்தில் பதநீர் இறக்கவும், கருப்பட்டி உற்பத்தி செய்யவும் விவசாயிகள் மரங்களை தயார் செய்து வைத்துள்ள நிலையில், மண் திருடுவதற்காக மரங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புத்தூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பட்டி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள பூங்கா பகுதியில் நூர்ஜஹான் என்ற பெண் நடந்து வந்துள்ளார். அப்போது பூங்காவிற்கு எதிர்ப்புறம் மணலில் 18 கிராம் மதிப்புடைய தங்க சங்கிலி கிடந்துள்ளது. இதை கண்ட அவர் சங்கிலியை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றுள்ளார். அதே நேரத்தில் வல்லம் பகுதியைச் சேர்ந்த கலைமுதி சங்கிலியை தொலைத்து விட்டேன் என கூறி புகார் மனு அளிக்க வந்துள்ளார். பிறகு அவரிடம் சங்கிலி தொடர்பான அடையாளங்களை கேட்டு உறுதிப்படுத்தி ஒப்படைக்கப்பட்டது. கீழே கிடந்த தங்க சங்கிலியை காவல் நிலையத்தில் உரியவரிடம் ஒப்படைத்த பெண்ணை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர். சீர்காழி அருகே கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சட்டநாதபுரம் ஊராட்சிக்குட்பட்ட செங்கமேடு, மேல செங்கமேடு உள்ளிட்ட பகுதிகளில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீர் முழுமையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பகுதி நேரத்தில் வழங்கப்பட்டு வந்த உப்பு நீரும் கடந்த சில தினங்களாக வழங்கப்படாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து செங்கமேட்டில் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருச்செங்கோட்டில் வீடு வீடாக சென்று தேர்தல் அழைப்பிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள நிலையில் 100% வாக்குப்பதிவுகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வீடு வீடாக சென்று நகராட்சி சார்பில் தேர்தல் அழைப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வீடு வீடாக சென்று வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துக் கூறினர். திருச்செங்கோடு சின்ன மாரியம்மன் கோவில் தெருவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி பணியாளர்கள், நகராட்சி அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மணப்பாறை அருகே இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3.96 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சி ஆத்துப்பாலம் என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி சோதனை செய்தபோது உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 3.45 லட்சம் ரொக்கப் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் பன்னாங்கொம்பு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கன்னிவடுகப்பட்டியைச் சேர்ந்த பாலசுப்ரமணி என்பவரை நிறுத்தி சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 51,950 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 3,96,590 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் மணப்பாறை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். ஆண்டிப்பட்டி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டுவரப்பட்ட 1,15,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர் அருகே உள்ள ராமச்சந்திராபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வருஷநாடு தேனி சாலையில் வந்த 2 கார்களை மறித்து சோதனை செய்தனர். அதில் ஒரு காரில் பயணம் செய்து வந்த கேரள மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த சித்தார்த் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 61,000 ரொக்கப்பணம் கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல மற்றொரு காரில் வந்த சின்னமனூரை சேர்ந்த முத்துராஜ் என்பவர் ஆவணங்களின்றி வைத்திருந்த ரூபாய் 54,500 ரூபாய் ரொக்கப் பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்த மொத்த பணம் ரூபாய் 1,15,000 ஆண்டிப்பட்டி கருவூலத்தில் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.